நவீன சிந்தனை சவால்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய வாழ்வு என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக மதிப்புக்குரிய அஷேக் எம்.ஏ. ஹுஸ்னி முபாரக் இஸ்லாஹி அவர்களை அன்போடு இங்கே அழைக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியா முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் ஸார அலா நஹ்ஜிஹி பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل ففرق بكم عن سبيله صدق الله العظيم. மகிழ்ச்சிகரமான வாழ்வு, மகத்தான மறுமை வெற்றி என்ற கருப்பொருள் சுமந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய புத்தள பிராந்தியத்தின் இலங்கை ஜமாத் இஸ்லாமியின் ஏற்பாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அமர்வை வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற காயிதவர்களே, அல்லாஹு தாலாவுடைய தீனை சவால்கள் நிறைந்த ஒரு சூழலிலே கலப்படமில்லாமல் பின்பற்றி உலகத்திலும் மறுமையிலும் மகத்தான ஒரு வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் வந்து மார்க்கம் சொல்லுகின்ற விடயங்களை கேட்டு தன் வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அழைப்புக்கு மதிப்பளித்து இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, இத்தகைய பாக்கியமான ஒரு அமர்வை இந்த பள்ளிவாயிலில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த அனுமதி தந்த மஸ்ஜிதின் தலைவர், நிர்வாக உறுப்பினர்களே, அமர்வுக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற மூத்தோர்களே, சகோதரங்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த அழகான சந்தர்ப்பத்தில் சந்தோஷமான சலாத்தை தெரிவித்து இந்த மாநாட்டினுடைய முதலாவது தலைப்புக்கு நான் செல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தாலாவுடைய பெரியதொரு அருள், மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்திலே அறிவை பெற்ற மனிதர்களாக படைக்கப்பட்டிருப்பது. இந்த செல்வத்தை பெற்றதினூடாக நாங்கள் எல்லோரும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஏனைய படைப்புகளில் இருந்து உயர்ந்த தரத்தில் பார்க்கப்படுகின்றவர்கள். அல்லாஹு தாலா ஹதீஸ் குதுசியிலே குறிப்பிடுகின்ற பொழுது, பிரபஞ்சத்தில் எல்லா காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் மதிக்கின்ற 2 சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தை படைத்த, அதை உருவாக்கிய, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற படைப்பினங்களை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு வழிநடாத்துகின்ற ரப்பாகிய அல்லாஹு தாலாவுடைய பார்வை இந்த உலகத்தில் நான் மதிக்கின்ற 2 பெரும் செல்வங்கள், பொக்கிஷங்கள். அதில் ஒன்று மனிதன், இன்னொன்று இந்த மனிதனுக்கு நான் கொடுத்திருக்கின்ற அறிவு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறண்ட பாலைவன சூழலிலே ஹிரா மலையில் சில காலம் தனிமையில் இருந்து தவம் இருந்தார்கள். ஏன் அல்லாஹுடைய தூதர் நீண்டதொரு மலையுச்சிக்கு சென்று அந்த இடத்தில் உட்கார்ந்து படைத்த ரப்பை நினைவு கூர்ந்து தியானிக்க வேண்டும்? அதற்கு பின்னால் பெரியதொரு சமூகத்தின் மாற்றம் தங்கியிருந்தது. அல்லாஹுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து முன்னால் இருக்கின்ற சமூகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சமூகம் அண்டிருந்த சிந்தனை சிக்கலுக்குள் அகப்பட்டு கொண்டு அதிலிருந்து கலண்டு ஒரு சரியான பாதைக்கு வர முடியாதவர்களாக இருந்தார்கள். இன்று இந்த உலகத்தின் நவீன சமூகத்தில் வாழக்கூடியவர்கள் சிக்கியிருப்பதைப் போல சமூகத்தை ஒரு நல்ல மலர்ச்சியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எப்படி, எங்கிருந்து துவங்குவது, எப்படி துவங்குவது என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரம் பண்பாட்டில் கீழ்நிலையில் இருந்த, கலாச்சாரத்தில் கீழ்நிலையில் இருந்த, சமூக நாகரிகத்தில் மிக பின்னடைவில் இருந்த, ஜாகிலியத்தின் அனைத்து சவால்களுக்கும் அகப்பட்டு கொண்டிருந்த அந்த சவால் மிக்க மனித சமூகத்தை நல்ல நேரிய பாதைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எப்படி, எவ்வாறு என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பிரபஞ்சத்தின் ரப்பாகிய அல்லாஹு தாலா முதலாவது அந்த நபிக்கு கொடுத்த வழிகாட்டல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே, இந்த ஜாகிலிய சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொண்டு சரியது பிழையது உண்மையது என்பதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அதிலிருந்து பாதுகாப்பதற்கான முதலாவது ஆயுதம், முதலாவது விடயம் மனிதர்களுக்கு அறிவூட்டுவதாகும். எனவேதான் குர்ஆனில் பாலைவன சமூகம் பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் ஒழுக்கத்தை பற்றி பேசாமல், நாகரிக பின்னடைவை பற்றி பேசாமல், ஜாகிலியத்தில் இருக்கின்ற அந்த அறியாமை சிக்கல்களை பற்றி பேசாமல், இது எல்லாத்துக்கும் தீர்வு அந்த மனித சமூகத்தை அறிவூட்டி அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வருவதாகும். இந்த பின்னணியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவால் மிக்க அந்த சமூகத்துக்கு மத்தியிலே தன்னுடைய பொறுப்பை, தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார்கள். இந்த பின்னணியில் நாங்கள் வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 23 ஆண்டுகள் அல்லாஹு தஆலா கொடுத்த வழிகாட்டலை பெற்று பல்வேறு சவால்களுக்குள் மாட்டிக்கொண்டிருந்த மனித சமூகத்தை உலகத்தை பயனுள்ளவர்களாகவும் மறுமையை வெற்றி வாகை சூடக்கூடியவர்களாகவும் மாற்றிக்கொள்கின்ற ஒரு இடத்துக்கு அந்த சமூகத்தை கொண்டு வந்தார்கள். இந்த மாற்றத்தை சுமார் 8 நூற்றாண்டுகள் உலகம் அனுபவித்து வாழ்ந்திருக்கிறது. நிம்மதியான சவால்களை தாண்டி சரியான ஈமானிய வழிகாட்டலோடு நேரான பாதையில் வழி தவறி விடாமல் பயணிக்கின்ற அந்த பயணத்தை அந்த சமூகம் மேற்கொண்டிருக்கிறது. இன்று உலகம் மிக வேகமாக மாறி வருகின்ற ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மாற்றத்துக்கான அம்சமாக எந்த அறிவை சொல்லி ஆரம்பிக்க சொன்னானோ அந்த அறிவை தேடுகின்ற சூழல் இன்று தாராளமாக ஏராளமாக இருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே ஒரு வீட்டுக்கு ஒரு படித்த மனுஷர் இருப்பார். ஆனால் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் அறிவை தேடக்கூடிய,
அறிவை பெற்ற நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவிலே அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய, நாங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த மார்க்கத்தினுடைய மாற்றங்களை சமூகத்திலிருந்து, படித்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு பிரச்சனையான சூழலை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இன்று இருக்கின்ற அறிவு கொள்கை நாங்கள் செக்குலரிசம் என்று பேசுகிறோம். இன்று முதலாம் ஆண்டிலிருந்து பல்கலைக்கழகம் செல்கின்ற இடம் வரைக்கும் மனிதர்கள் படிக்கின்ற அறிவு சூழலிலே பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டு இக்ராஉ என்ற விடயம் மட்டும்தான் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சொல்லை எடுத்து அந்த வசனத்தின் மீதி பகுதிகள் எல்லாம் டிலீட் பண்ணி ஒரு மதசார்பற்ற கல்வி சூழலை நோக்கி மனிதர்கள், குறிப்பாக முஸ்லிம் சமூகமும் விதிவிலக்கில்லாமல் அதற்கு எடிக்ட் ஆகி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மதிக்கிறதென்று சொன்ன கல்வியில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, மார்க்கம் வளர்க்கப்படக்கூடிய ஒரு அறிவு சூழலைத்தான் நாங்கள் கல்வியில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இந்த செக்குலரிசம் என்று சொல்கின்ற மதம் வேறு, மார்க்கம் வேறு, தொழில் வேறு, மார்க்கம் வேறு, குடும்ப வாழ்க்கை வேறு, மார்க்கம் வேறு, கற்றல் கற்பித்தல் வேறு, மார்க்கம் வேறு என்று ஒரு மனிதனை சரிப்படுத்தி நெறிப்படுத்தி வழிகாட்டக்கூடிய அந்த அறிவை கொடுத்த ரப்புடைய நினைவை விட்டு தூரமாகி மனிதர்கள் மதசார்பற்ற கல்விக் கொள்கையை தேடத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை சம்பந்தப்படுத்தாத, மார்க்கத்தினுடைய விழுமியங்களை சம்பந்தப்படுத்தாத கல்வி எவ்வளவு பெரிய ஆபத்தை தனிமனித வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூகத்தின் வாழ்க்கையில், தேசத்தின் செயற்பாடுகளில் தாக்கம் செலுத்துகிறது என்பதை நான் ஒரு வரலாற்று உதாரணத்தோடு சொல்லலாம்னு நினைக்கிறேன். செக்குலர் எடியூகேஷன், மதசார்பற்ற கல்வி இன்று மனிதர்களுடைய சரியான ரோட்டில் இருந்து மனிதர்களை தூரமாக்கி இருக்கிறது. மார்க்கத்திலிருந்து கல்வியை பிரித்தெடுத்திருக்கிறது. அதனால் ஏற்பட்ட பயங்கரமான விளைவுக்கான ஒரு வரலாற்று உதாரணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலோடு உலகத்தை வளப்படுத்துகின்ற செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கின்ற ஒரு சூழல். அன்று ஜாகிலியத்தில் இருந்த நவீன சிந்தனைகளை தாண்டி வானத்திலிருந்து வந்து பூமியை மறுமலர்ச்சி மிக்கதாக மாற்றக்கூடிய ஒரு சிலபஸ் வஹி, அந்த குர்ஆனுடைய வழிகாட்டலை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற காலம், தூதரின் சமூகத்திலே புவியியலில் பேர் போன, வரலாற்று சார்ந்த விடயங்களில் பேர் போன, மருத்துவத்துறையில் பேர் போன சமுரத்தி இப்னு ஜுந்துப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார். இது அன்றைய அறியாமை சூழலில் இஸ்லாமிய வாழ்க்கைக்குள் வர முடியாமல் மதத்திலிருந்து விலகி கல்வியை கற்ற ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு. அவருடைய பேர் சமுரத்தி இப்னு ஜுந்துப். அந்த மனிதர் வானசாஸ்திரம் படித்தவர், புவியியல் பற்றி படித்தவர், மருத்துவத்தை பற்றி படித்தவர். ஆனால் அவர் அந்த கல்வியில் மதசார்பற்ற தன்மையை வளர்த்து கொண்டிருந்தவர். தூதருடைய கற்றல் கற்பித்தல் போதனைகள் நடக்கின்ற பொழுதெல்லாம் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாதவர், நான் படித்தவன் என்ற பெருமையோடு வாழ்ந்தவர், என்னை விட முஹம்மத் படித்தவர் அல்ல என்ற சிந்தனையோடு வாழ்ந்தவர். அப்படியான சமுரா என்ற அந்த தோழர் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். சகோதரங்களே, இந்த வரலாற்றை நான் சொல்வது இன்றிருக்கின்ற கல்வி கொள்கையில் மார்க்கம் இணைக்கப்பட வேண்டும்.
இன்றிருக்கின்ற பட்டம் பதவிகள் அறிவுத்துறைகளில் இந்த மார்க்கத்தினுடைய அந்த சாயல் ஆழமாக பார்க்கப்பட வேண்டும். அது இல்லாத பொழுது அந்த மனிதர் செய்த தவறை நாங்களும் இன்று செய்வோம், செய்து கொண்டிருக்கிறோம். என்னோட சமூகம், மனித சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் சமுரா என்ற பெயரில் இருந்தவர்கள். அவரை அவருடைய நெருக்கமான ஒரு நண்பர் பர்சனலாக போய் சந்திக்கிறார். உங்களை இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது வீடு வீடாக வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம், இதில் நோக்கம் இதுதான், இதில் எதிர்பார்க்கப்படுற இதுதான், கட்டாயம் நீங்கள் எல்லாரும் வரணும் என்று சொல்லி உங்களை எல்லாரையும் அழைப்பு விடுத்திருப்பான். அந்த அழைப்புக்கு மதிப்பளித்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தை மாற்றி அமைக்கின்ற நல்ல மத சார்பற்ற கொள்கையில் இருந்து நல்லதொரு அறிவுச்சூழலை ஏற்படுத்தக்கூடிய வழிகாட்டலை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது சமுரா என்ற அந்த மனிதரை சந்திப்பதற்காக அவருடைய நெருங்கிய நண்பர் செல்கிறார். சென்று அவரோடு உட்கார்ந்து பல அமர்வுகள் வைத்து பேசுகிறார். நீங்கள் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை உட்கார்ந்து பார்த்துட்டு போங்களேன், கேட்டுட்டு போங்களேன். ஒரே ஒரு தடவை. அவர் பல தடவைகள் தன்னுடைய படித்த பெருமையையும் தான் சுமந்த பட்டத்தையும் சொல்லி அந்த சத்தியத்தை, உண்மையான வழிகாட்டலை ஏற்பதற்கு வர மறுக்கிறார். அவருடைய கரைச்சல் தொல்லை தாங்க முடியாமல் இந்த சமுரா என்ற அறிஞர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு மார்க்கம் படித்துக் கொள்வதற்காக வருகிறார். மார்க்கத்தை வாழ்க்கையிலிருந்து பிரித்து பார்த்து கொண்டு வாழ்ந்தவர். அன்று அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருந்தது என்பது அவருக்கே தெரியாது. அதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா. உலகம் மாறி செல்கின்ற பொழுது மாறாமல் நிலைத்து நிற்கின்ற மார்க்கம் இஸ்லாம் ஆகும். உலகத்தில் பல்வேறு சிந்தனைகள், பல கொள்கைகள், பல கோட்பாடுகள் வந்து போகும். இந்த சூழலில் மாறாத ஒரு கொள்கையாக, உலகத்துக்கு முழுமையான ஒரு வழிகாட்டலை கொடுக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் என்றும் நிலைத்து நிற்கும். காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்கிறான். காலங்கள் செல்ல செல்ல பல்வேறு சிந்தனைகள் உங்களை தாக்கம் செலுத்துவதற்கு வரக்கூடும். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், காலங்கள் செல்ல செல்ல பல சிந்தனைகள், பல கோட்பாடுகள் உங்களுடைய மார்க்கத்தை பதம் பார்ப்பதற்கு வரக்கூடும். அந்த நேரங்களிலெல்லாம் அறிவோடு நின்று நீங்கள் வழி தவறி செல்லாமல் இருங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். அப்படி நவீன சிந்தனைகள், நவீன கொள்கைகள் உங்களை நோக்கி நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த சீரான இந்த மார்க்கத்திலிருந்து உங்களை ஓரமாக்குவதற்கு வரும். நீங்கள் அந்த நேரம் அவைகளை பின்பற்றி வழி தவறி சென்று விடக்கூடாது. சமுரா என்ற அந்த அறிஞர் மதசார்பற்ற கல்விக் கொள்கையோடு வாழ்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விரிவுரை அமர்வுக்கு வந்து உட்காருகிறார். அதுவும் ஒரு ஓரத்தில் உட்காருகிறார். உட்கார்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் அப்படி சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று அந்த உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய கல்விக் கொள்கைக்கு பின்னால் சடவாதம் இருந்தது. மாத்தியத் என்று சொல்கின்ற சடவாத சிந்தனை இருந்தது. நான் தான் இந்த மக்கத்து மண்ணில் மிகச்சிறந்த பட்டதாரி, அறிஞன் என்ற ஒரு வகையான சடப்போக்கு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிஞர் என்பதையும், எவ்வளவு பெரிய உலக மாற்றத்தின் தலைவர் என்பதையும் அந்த நிமிடத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் அவரை நெருங்கிக் கொண்டிருந்தது. சமுரா என்ற அந்த மனிதர் தூதருடைய அந்த மஜ்லிஸில் உட்கார்ந்திருக்கிறார்கள்.
அல்லாஹுடைய தூதர் மார்க்கத்தின் செய்திகளை, அவருடைய தத்துவங்களை, அது சுமந்திருக்கின்ற அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள். அந்த விடயத்தை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருந்த, அன்று புவியியல் வானவியல் சாஸ்திரங்களை படித்த, மக்கத்து மண்ணில் தலை சிறந்த அறிஞர் என்று பெயரெடுத்த சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிந்தனைகளில், நாடி நரம்புகளில், இரத்த ஓட்டத்திலே மார்க்கம் அறிவுக்குள் நுழையத் தொடங்குகிறது. முதல் நாள் தூதரிடம் இருந்து கற்றுக்கொண்ட அந்த ஒரு சில வரிகள், அவர் 44 ஆண்டுகள் மதசார்பற்ற கல்வியில் இருந்த பொழுது ஒரு சில நிமிடம் அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தின் செய்திகள் அவருடைய உள்ளத்தை பதம் பார்க்க தொடங்கியது. முதலாவது நாள் கேட்டுவிட்டு எதையுமே சொல்லாமல் போய்விடுகிறார். இரண்டாவது நாள் அவருடைய நண்பர் அழைப்பதற்கு முன்னாலே அவர் வந்து உட்கார்ந்து கொள்கிறார். அவருடைய நண்பர் கூட்டாளி அழைப்பதற்கு முன்னாலே அவர் தூதரிடம் வந்து கற்றுக்கொள்வதற்கு அமர்ந்து கொள்கிறார். மிகப்பெரிய ஒரு அறிஞர். சகோதரங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நவீன சிந்தனைகளுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தீனை மிக அழகாக மனித உள்ளங்களிலே கொண்டு போய் சேர்த்து, உலகத்திலே வெற்றி வாகை சூடக்கூடிய, மறுமையில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை வழிகாட்டலை காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது நாள் அந்த இடத்தில் வந்து உட்காருகிறார்கள். ஓரத்தில் உட்கார்ந்தவர் இரண்டாவது நாள் நடுவில் வந்து அமர்ந்து கொள்கிறார். இரண்டாவது நாள் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுக்கின்ற அந்த வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்கிறார். உண்மையில் இன்றிருக்கின்ற கல்விக் கொள்கை மனுஷர்களை மாற்றுவதில்லை, அது உடலியல் சார்ந்த தேவைகளை மட்டும் மாற்றுகிறது. மனிதன் உடலுக்குள் ஒரு ஆன்மா இருப்பதை இந்த கல்வி மறந்து போனது. எனவேதான் உலகத்தில் இருக்கின்ற மேற்குலக அறிஞர்களே இன்று பேசுகிறார்கள், இன்று இருக்கின்ற மிகப்பெரிய பவர்ட்டி, ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி, உலகத்திலே அறிவு சிகரம் தொட்டுகின்ற காலத்தில் இருந்தாலும், அறிவு சூழல் வெடித்து சிதறுகின்ற காலத்தில் இருந்தாலும், பூமிக்கோளில் வாழ்ந்த மனிதன் செவ்வாயில் சென்று வாழ முடியுமா என்று யோசிக்கின்ற அறிவு பின்னணியில் இருந்தாலும், நிம்மதி இல்லாத, சந்தோஷம் இல்லாத, மனிதநேயம் இல்லாத, ஒழுக்க விழுமியங்கள் பேணப்படாத ஒரு வகையான அறிவை சுமந்த ஒரு வறுமை கோட்டில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதன் அப்படி வாழ்வதற்கு காரணம், மனிதன் கொடுக்க வேண்டிய இன்னொரு அறிவு சூழலை மறந்து போனான். அதுதான் ஆன்மீகம் சார்ந்த அறிவு சூழல். இன்று பொருளாதார பவர்ட்டி பேசுகிறோம், எக்கனாமிக் கிரைசிஸ் என்று பேசுகிறோம், இப்படி பல்வேறு நெருக்கடிகளை பற்றி பேசுகின்ற உலகம். ஆனால் இன்று மனிதர்கள் சந்திக்கின்ற மிக பயங்கரமான சவால், ஆத்மாவுக்கு தேவையான மருந்துகள், மனிதனுடைய ஆன்மாவுக்கு தேவையான சுகமான வழிகாட்டல்கள் கொடுக்கப்படாத ஒரு அறிவு சூழல் உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஆபத்தானது. கல்வி மார்க்கத்தில் உயர்ந்தது, அறிவு அல்லாஹுவால் அந்தஸ்தோடு பார்க்கப்பட்டது. பிரபஞ்சத்தில் மனிதன் அறிவை பெற்றதால் தான் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா படைப்புகள் இருந்தும் மனிதன் உயர்ந்தவன் என்று அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். ஆனால் அந்த அறிவு இன்று வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவு எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றாத ஒரு மதசார்பற்ற கல்வியின் ஊடாக பயங்கரமான பண்பாட்டு சீரழிவுகளை, ஒழுக்க சீரழிவுகளை இன்று இந்த கல்விகளின் ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது நாள் வந்து உட்காருகிறார்கள். இன்னும் அவருடைய சிந்தனையில், அவருடைய ஆத்மாவில் நபி கற்றுக் கொடுக்கின்ற வழிகாட்டல்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கார்ல் மார்க்ஸ் தி 100 என்ற புத்தகத்தில் சொல்வார், எப்படி உலகியலை, அரசியலை, சமூகவியலை, ஆன்மீகத்துறையை அனைத்தையும் இணைத்து உலகத்தை நெறிப்படுத்தி சரியான கோட்டில் வைத்த ஒரு தலைவர் என்றால்
அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் என்னுடைய புத்தகத்தில் அவரைக்கு நான் முதலிடம் கொடுப்பது என் கடமை, கொடுக்காமல் இருப்பது நான் என் எழுத்துத்துறைக்கு செய்கின்ற அநியாயம் என்று சொல்கிறார். அந்த தூதருடைய வழிகாட்டலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு அறிஞர். அவர் மதசார்பற்ற கல்வியோடு இருப்பவர். தன்னுடைய வானவியலில் மார்க்கத்தை ஜாயின் பண்ணி பார்க்கவில்லை, தன் ரசாயனவியலில் மார்க்கத்தை ஜாயின் பண்ணி பார்க்கவில்லை, தன் கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளில் மார்க்கத்தை அவர் கனெக்ட் பண்ணி பார்க்கவில்லை. மார்க்கத்தை வேறாக வைத்த மனிதர் முதலாவது நாள், இரண்டாவது நாள் உட்கார்ந்து தாக்கப்பட்ட நிலையில் மூன்றாவது நாள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்கிறார். அல்லாஹுடைய தூதரின் அறிவின் கற்றல் கற்பித்தல் அந்த நிகழ்விலே முதல் வரிசையில் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். அமர்ந்து கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்தல் போதனையை முடிக்கின்ற நேரம் வருகின்ற பொழுது அந்த இடத்தில் இருந்து எழும்பி ஓரத்துக்கு போய் உட்காருகிறார். அமர்வுக்கு வந்த எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து விடைபெற்று போய்விடுகிறார்கள். ஒரு சில தோழர்கள் மட்டும் அந்த இடத்தில் உட்காருகிறார்கள். தண்ணீர் கேட்டால் சூடேற்றப்பட்டால் ஒரு சத்தம் வருமே, தண்ணீர் கேட்டால் ஒன்று சூடேற்றப்பட்டால் ஒரு அழுகை அணுங்கல் சத்தம் வரும். அது போன்ற ஒரு சத்தம் அந்த மஸ்ஜிது நபவியில் ஒரு ஓரத்திலே ஒரு மனிதருடைய அழுகை சத்தத்தை கேட்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எல்லோரும் போய்விட்டார்கள், யாரோ ஒருவர் அழுது கொண்டிருப்பதை நான் கேட்கிறேன் என்று சொன்னார். யார் என்று தேடி பார்த்த பொழுது அன்று மக்கத்து மண்ணிலே தலை சிறந்த ஒரு அறிஞராக பேர் வாங்கிய சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை அழைத்து வர சொல்லி அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், நீங்க அழுவதற்கு நான் எதையும் உங்களுக்கு படிச்சு தரல. இன்றைய எங்கட வகுப்புல நான் நீங்க கண்ணீர் வடிக்கிறதுக்கு, அழுவுறதுக்கு, கவலைப்படுறதுக்கான ஒரு விஷயம் நான் படிச்சு தரல. மார்க்கத்தில் ஒரு பகுதியை படிச்சு தந்தேன். ஏன் இன்று நீங்கள் இவ்வளவு அழுகிறீர்கள், உங்களோட அழுகைக்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். அந்த நேரம் அந்த மனிதர் தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டவராக சொல்கிறார், எப்படி நான் அழாமல் இருக்க முடியும் யா ரசூலல்லாஹ்? சுமார் 40 ஆண்டுகள் தாண்டி வாழ்ற என்னுடைய உலக வாழ்க்கையில் நான் இதுவரையும் இப்படி அழுதது கிடையாது. நான் மிகப்பெரிய அறிஞராகத்தான் மக்கத்து மண்ணில் சுற்றி வந்து கொண்டிருந்தேன். மனிதர்கள் என்னை அப்படித்தான் மதித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது கல்வியில் மதசார்பற்ற தன்மை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. மனித நேயம் இல்லாத, மனித அன்பில்லாத, மனிதனை மதிக்கக்கூடிய ஒரு கல்வி சூழல் என்னுடைய அறிவுக்குள் நுழைந்திருக்கவில்லை என்பதை நான் அறியவில்லை. எப்பொழுது நான் உங்களின் அமர்வில் வந்து உட்கார்ந்தேனோ அன்று நான் தெரிந்து கொண்டேன், இந்த கல்விதான், இந்த கல்வியோடு கலந்த உலக கல்விதான் மனிதனை மனுஷனாக வாழ வைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் படித்து பட்டம் பெற்ற காலத்திலே திருமணமான நான் இப்பொழுது இந்த இடத்தில் அழுதற்கான காரணத்தை அவர் சொல்கிறார். நான் இந்த இடத்தில் அழுதற்கு காரணம், திருமணமாகி எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறப்பது அன்று வாழ்ந்த ஜாகிலிய சமூகத்திலே ஒரு அவமானமாக இருந்தது. பெண் குழந்தை ஒன்றை வளர்த்து ஆளாக்கி எடுப்பது என்பது ஒரு சவாலாக இருந்தது. ஏனென்றால் ஜாகிலியத்தில் இருந்த அறியாமை மக்களிடம் இருந்த ஒரு பண்புதான், பொம்புள பிள்ளையில் பிறந்தா அது ஒரு முசீபத். இன்றும் இந்த நவீன உலகத்திலே, இந்த சடரீதியான உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பெண்களை இன்று அட்வர்டைஸுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. எந்த பொருளை உலகத்தில் நாங்கள் பார்த்தாலும் அந்த பொருளை விற்பனை செய்வதற்காக விளம்பர பொருளாக பெண்களை காட்சிப்படுத்துகிறார்கள். பெண்களுக்கு அது தெரியாது, ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கிறது என்பது. அன்று ஜாகிலியத்தில் அல்லாஹுடைய தூதர் இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருந்த அந்த சூழலில் அத்தகைய சிந்தனையில் மாட்டிக்கொண்டிருந்த மக்களை அந்த தவறிலிருந்து கலட்டி எடுப்பதற்காக முயற்சித்த சூழலிலும் அந்த ஜாகிலியத் இருந்திருக்கிறது, இன்றும் இருக்கிறது. வடிவம் வித்தியாசப்பட்டிருக்கிறது, வடிவம் வித்தியாசப்பட்டிருக்கிறது. எனவேதான் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், திருமணமானதன் பின்னால் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது.
அந்த குழந்தை பிறந்தது எனக்கு அவமானமாக இருந்ததால் என்னுடைய மனைவி கவனமாகவே வளர்த்து வந்தார்கள். ஒரு ஆண்டு முழுமையடைவதற்கு முன்னால் என்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது, இந்த பெண் குழந்தை எப்படியாவது மனைவியின் தாயின் கையில் இருந்து பறித்து கொண்டு போய் கொலை செஞ்சிடணும் சொல்லி. இந்த செக்குலரிசம் நாங்கள் பேசுறோம், மதசார்பற்ற கல்வி, நாத்திகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற கல்வி. சூரா ஜாசியாவிலே 24வது வசனத்தில் அல்லாஹு தாலா இத்தகைய சிந்தனை தாக்கங்கள் இன்று நேற்று தோன்றி மனுஷர்களை தாக்க வந்தொன்றல்ல, அது வானத்திலிருந்து பூமியை வளப்படுத்துவதற்காக வந்த குர்ஆனிய பாடத்திட்டத்தோடு மோதிக்கொண்டே வரலாறு நெடுகிலும் வந்திருக்கிறது. அது இன்று விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது, வியாபித்திருக்கிறது. அது ஈமானிய சமூகத்தையும் கடுமையாக தாக்கி விடுகின்ற அளவுக்கு அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான சில உதாரணங்களை பின்னால் நான் உங்களோடு கலந்துரையாடுகிறேன். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதர் ஆசைப்பட்டது தனக்கு பிறந்த பெண் குழந்தை ஒரு முசீபத்தான நிலை என்று அன்று அரபு தேசம் விளங்கி இருந்தது. எனவே அந்த குழந்தையை தாயிடமிருந்து பிரித்து உயிரோடு எப்படி சரி கொலை செய்து விட வேண்டும் என்ற ஒரு வகையான அறிவு சூழலோடு தான் அவர் வளர்க்கப்பட்டிருந்தார். அதற்கான ஒரு நேரம் வருகிறது. மனைவிடம் சென்று அமைதியாக பேசுகிறார்கள், இரக்கம் போல பேசுகிறார்கள். பேசி மனைவி தன் கணவர் மாறிவிட்டார், அல்லாஹுடைய தூதருடைய அந்த அழகான நேர்வழியுடைய வழிகாட்டல் உள்ளத்துக்குள் இறங்கி இருக்கும் என்ற அந்த சிந்தனையோடு அவர் பேசிய வார்த்தைகளினால் கவரப்பட்டு குழந்தை அழகாக குளிப்பாட்டி புதிய ஒரு ஆடை அணிவித்து மணம் பூசி முத்தமிட்டு கணவனின் கையில் ஒப்படைக்கிறார். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு பிரஜையாக வரவேண்டிய ஒரு சிசு, அதனை வளர்த்து சமூகத்துக்கு ஒரு பிரயோசனமான பிரஜையாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த அறிவை இழந்த ஒரு அறிஞர் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் மனைவியிடமிருந்து குழந்தையை வாங்கிக் கொள்கிறார் தந்தை. மனைவி தன் குழந்தையை நெற்றியை முத்தமிடுகிறார்கள். குழந்தைக்கு தெரியாது இது நான் என் குழந்தைக்கு கொடுக்கின்ற கடைசி முத்தம் என்பதும். இவர் சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அழுததற்கான காரணம், தேம்பி தேம்பி தன்னுடைய கண்ணீரை அந்த இடத்தில் விட்டதற்கான காரணம், அந்த பச்சிலம் குழந்தையை, பாவம் அறியாத அந்த குழந்தையை, மண்ணுக்கு வந்த அந்த அருட்பாக்கியம் பெற்ற எனது குழந்தையை நான் சுமந்து செல்கின்ற நேரம் தந்தையோடு புறப்படுகின்ற சந்தோஷத்தில் அது புன்னகைத்துக் கொண்டு என்னோடு வந்தது. நான் கொஞ்சம் தூக்கி என் தோள்களில் வைத்துக் கொண்டேன். என்னுடைய அந்த குழந்தையை தூக்கி என் தோள்களை நான் வச்சுக்கொண்டேன். பாலைவனத்தில் ஆங்காங்கே தெரிகின்ற பச்சை புல்வெளிகளுக்கு மத்தியில் நான் ஏற்கனவே என்னுடைய குழந்தையை போடுவதற்கு, கொலை செய்வதற்கு ஒரு பாலடைந்த கிணத்தையும் பார்த்துவிட்டுத்தான் வந்தேன் என்று சொல்கிறார். இன்றிருக்கின்ற மார்க்கம் இணைக்கப்படாத, ஆன்மீகத்தை பார்க்கப்படாத, ஆன்மீக ரீதியாக வளர்க்கப்படாத கல்வி சூழல் எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு பெரிய பாரதூரமான முடிவுகளை அதை ஏற்படுத்தி விடுகிறது. அன்புக்குரியவர்களே, அவர் அந்த குழந்தையை தூக்கிச் செல்கின்ற பொழுது தன்னுடைய பிஞ்சி கைகளால் தந்தையின் தலையில் இருக்கின்ற முடிகளை, சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனது பிள்ளை எனது தோளில் உட்கார்ந்து நின்று என் தலைகளின் முடிகளை பிஞ்சி கைகளால் கோரி விளையாடுகின்ற அன்பை கூட தெரியாத ஒரு செக்குலரிச அறிவில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனது பிஞ்சு புள்ள எந்த தோல்ல நின்று எந்த கைகள் தலை முடிகள் எல்லாம் கோரி விளையாடி சிரிக்கிறதை ரசிக்க தெரியாத ஒரு வகையான ஆன்மீக பவட்டி, உள்ளத்தில் ஒரு வெறுமை, ஒரு வெறுப்போடு தான் நான் அந்த நேரம்
என் குழந்தையை சுமந்து சென்றேன். குழந்தையை சுமந்து சென்று குறித்தந்த பாலடைந்த கிணற்றில் என் குழந்தையை வைத்துவிட்டு நான் திரும்பி வரவில்லை. நின்று கொண்டு சிரித்து அந்த இடத்திலும் சிரித்துக் கொண்டிருந்த எனது குழந்தையை நான் என் கையாலே தள்ளினேன். எனது கையாலே நான் அந்த குழந்தையை கிணற்றுக்குள் தள்ளினேன். சகோதரங்களே, ஒரு மனிதன் இன்றிருக்கின்ற கல்வியை மதசார்பற்று படிக்கின்ற நேரம் மனித பிண்டமாகத்தான் வெளிவருகின்றான். மனிதம் சுமந்த, மனித ஒழுக்கம் சுமந்த, நாகரீகத்தை சுமந்த, நல்ல பண்பாட்டை சுமந்த ஒரு அறிஞனாக இத்தகைய கல்விக் கொள்கை சுமந்த மனிதர்களை நாங்கள் சமூகத்தில் பார்க்க முடியாது. அதை நாங்கள் நவீன ரீதியில் ஒரு உதாரணம் சொல்லணுமாக இருந்தால், ஒரு பாடசாலையிலே அதிபர் அவருடைய ஹாட் சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு 6ஆம் ஆண்டு மாணவர் ஓடி வருகிறார். திடீரென அவருடைய கால் ஒரு கல்லில் அகப்பட்டு அவர் விழுந்து விடுகிறார். அதிபர் அதை பார்த்து கொண்டு அந்த இடத்துல அவருடைய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். விழுந்த மாணவன் எலும்பல்ல, விழுந்த மாணவர் எலும்பல்ல. அதிபர் படிச்ச கல்வி அந்த மாணவரை தன்னுடைய கதிரையில் இருந்து எழுந்து சென்று காயப்பட்டவருக்கு மருந்திட்டு அவரை தூக்கி தட்டி அவருக்கு ஆறத் தழுவி அவருக்கு வழிகாட்ட வேண்டும் தானே. ஆனால் அந்த அதிபர் அப்படி செய்யவில்லை. இது செக்குலரிஸ் எஜுகேஷன். மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அந்த அதிபர் உடனே எழுந்து அந்த இடத்துக்கு சென்று மருந்தெடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் என்று சொல்கிறோமே, அந்த முதல் உதவியை செய்து அவரை அரவணைத்து வழிநடத்தி வழிகாட்டியிருப்பார். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு ப்ரொஃபஸராக நின்று தனக்கு முன்னால் இருந்த அன்றைய சிந்தனை ஜாகிலியத்துகள் எல்லாம் இனம் கண்டு அதிலிருந்து மனித சமூகத்தை கலட்டி எடுத்து உள்ளத்துக்கு ஆன்மீக அறிவையும் உலகத்தின் அறிவையும் கொடுத்து இந்த பூமியை வளம் கொளிக்கின்ற ஒரு பூமியாக உருவாக்கினார்கள். அதைத்தான் மைக்கேல் எச் ஹார்ட் சொன்னதை நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். ஆன்மீகத்தையும் உலகியலையும் அரசியலையும் சமூகவியலையும் ஒன்றரை இணைத்து மண்ணையும் வானத்தையும் சந்தோஷப்படுத்திய ஒரு தலைவர் என்று அவர் சொன்னார். சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது குழந்தையை எனது கையால் அதனுடைய அந்த பச்சை உள்ளத்தின் பாசத்தை கூட உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு பட்டதாரியாக நான் இருந்திருக்கிறேனே என்று நினைக்கின்ற பொழுது இப்பொழுது எனக்கே என்னை பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கிறேன். அந்த குழந்தை தள்ளிவிட்டு நான் திரும்பி வீட்டுக்கு வரவில்லை. அவருடைய மூச்சு தணிந்ததா என்று எட்டி பார்த்தேன். அது மௌத்தானதா இல்லையா என்பதை எட்டி பார்த்தேன். மூச்சு தணிந்தது என்பதை உறுதி செய்ததன் பின்னால் தான் அந்த இடத்தில் இருந்து வந்தேன். இதை நினைக்கின்ற பொழுது யா ரசூலல்லாஹ், என்னை அப்படியே ஒரு மெஷின் தொழிற்சாலையில் என்னை போட்டு அப்படி நெருக்கி எடுத்து நசுக்குவது போன்று ஒரு கஷ்டமும் கவலையும் என் உள்ளத்தில் அறியாமல் வருகிறது. அதன் விளைவாக என் கண்கள் 44 ஆண்டுகள் வடிக்காத கண்ணீர் துளி இப்பொழுது வடிகிறது. உங்களோடு இருந்து 3 நாட்கள் கற்றுக்கொண்ட தீனுடைய பாடம், இஸ்லாமிய வாழ்க்கை, நவீன சிந்தனைகளுக்கு மத்தியில் ஒரு மனிதர் சரியாக முன்னெடுத்து அதை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து புறப்பட்டு செல்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் கல்வியில் சிறந்த மாற்றங்களை நாங்கள் காண முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த மதசார்பற்ற கல்விக் கொள்கையிலிருந்து மாணவ சமூகத்தை, பல்கலைக்கழக மாணவ சமூகத்தை, படித்து கொண்டிருக்கின்ற ஏனைய பெண்கள் ஆண்கள் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இந்த வேலையை செய்கின்ற அந்த பாக்கியமும் அந்த தகுதியும் இஸ்லாத்தை சுமந்திருக்கின்ற இந்த முஸ்லிம் உம்மத்தால் மட்டும்தான் முடியும். அதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. நாங்கள் மதசார்பற்ற கல்விக் கொள்கைக்கு அப்பால் இருந்து
மனிதம் என்ற அந்த உயர்ந்த இடத்திலிருந்து இறைவனால் அருளாக பெற்றுக்கொண்ட அந்த அறிவை இந்த சமூகத்தின் நன்மைக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னும் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்ற ஈமானிய சமூகத்தில் இருக்கின்ற இன்னொரு சவால் இன்றிருக்கின்ற தொலைத்தொடர்பு, மீடியா, ஊடகங்கள். இந்த ஊடகம் மனிதனுடைய புலனறிவால், மனிதனுடைய சிந்தனை அறிவாற்றலால் மேக்சிமம் மினிமம் இந்த உலகத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜித் அந்த அறிவின் ஒரு வெளிப்பாடு. இந்த இடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ஒளி வாங்கி அந்த மனித புலன் சிந்தனா அறிவினூடாக வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. இப்பொழுது இந்த வீடியோக்கள், கேமராக்கள், மொபைல் போன்கள் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த புலன் சிந்தனா அறிவால் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பயன்பாடுகள். இன்று வளர்கின்ற இந்த வேகமாக வளர்கின்ற மீடியா யுகத்திலே இஸ்லாம் வழிகாட்டுகின்ற ஊடக தர்மம் பேணப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. மீடியாக்கள் நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதை போல இன்றிருக்கின்ற மீடியாக்களிலே ஆபத்தான பயங்கரமான எதிர் விளைவுகளும் இந்த மீடியாக்களின் ஊடாக எங்களுக்கு வந்து சேருகிறது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. மீடியா பயன்படுத்துகின்ற சூழல் இன்று மிக வேகமாக மாணவர்கள் மத்தியில் இருந்து வளர்ந்தோர்கள் வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையிலே டிக்டாக் ஈடுபடுகின்ற இளைய சமூகம் இன்று அவர்கள் இஸ்லாத்திலிருந்து தங்களை அறியாமலேயே இந்த ஊடகத்துறையில் மீடியாக்களின் செல்வாக்கிலே தாக்கம் செலுத்தப்பட்டு அதில் பயங்கரமான விளைவுகளை சந்தித்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அண்மையில் இலங்கை நாட்டிலே ஒரு குடும்பத்தில் தங்கை தாயின் போனை வாங்கி கேம் விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் தங்கையினுடைய சகோதரர் நானா வந்து தங்கைட்ட போனை பறிக்கிறார். தங்கச்சி அதை கொடுக்க மறுக்கிறது. தாய் சமையல் அறையிலிருந்து போனுக்கு சண்டை பிடிக்க வேணாம்னு உம்மா பேசிக் கொண்டிருக்கிறார். இலங்கை நாட்டிலே இந்த தொலைத்தொடர்பு ஊடகங்கள் என்ற பாவனையில் இருக்கின்ற ஆபத்துகள், அதன் விளைவாக தாய் வருவதற்கு முன்னமே தன்னுடைய தங்கச்சி போனை கொடுக்காமல் இருந்ததற்காக கழுத்தை நசுக்கி அப்படியே கொலை செஞ்சு அதை பாத்ரூம்ல போய் ஒரு டெப்பை திறந்து தண்ணியை நிறைச்சி அதுல கொண்டு போய் போட்டுட்டு ஒரு நல்ல புள்ள மாதிரி இருந்து உம்மாவோடைய போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்டும் கொடுத்துக்கிறார். இது அமெரிக்கால நடந்ததா, ஆப்பிரிக்கால நடந்ததா, அல்லது வேறு வேறு வளர்ந்த கஷ்டங்கள் உள்ள நாடுகளில் நடந்ததா? நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன சிந்தனைகளுக்கு மத்தியில் இஸ்லாமிய வழிகாட்டல்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை நாட்டு மண்ணிலே எங்கோ ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இழக்கிறார்கள் பிழையான மொபைல் போன் பாவனையின் ஊடாக. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. மார்க்கத்திலிருந்து, சிறந்த பண்பாடுகளிலிருந்து, நல்ல ஒழுக்க விழுமியங்களிலிருந்து இந்த கலாச்சாரம் மனித சமூகத்தை படுபயங்கரமாக தாக்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மீடியா என்பது இன்று மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு கல்வியின் அவசியத்தையும் மீடியாவின் அவசியத்தையும் தெளிவாக 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி தந்திருக்கிறார்கள். 3 விடயங்கள் மனித சமூகத்தின் சவால் மிக்க உலகத்துக்கு இன்றியமையாதது. அதை கொண்டுதான் சமூகத்தை மாற்ற முடியும். எனவே அந்த 3இல் ஒன்று, நீங்கள் உலகத்தில் பூமியில் நல்ல அறிவு புத்திஜீவிகளை உருவாக்க வேண்டும். இதெல்லாம் பிழை என்று சொல்லி எல்லாம் ஓரங்கட்டிட்டு எல்லாம் இந்த போனால தான்,
எல்லாம் இந்த மதசார்பற்ற கல்வியால தான் நடக்குன்னு சொல்லிட்டு நானோ நீங்களோ தொழுதுட்டு தஸ்பீ செஞ்சுட்டு இருக்க கூடாது. இப்படியான சூழலில் 3 பகுதிகளை வளர்ப்பதற்கான 3 துறை சார்ந்த பகுதி வளர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுல 1 துறை சார்ந்த புத்திஜீவிகள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த பிரதேசத்திலே படித்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறீர்கள். நல்ல ஈமானிய சூழலில் வாழக்கூடிய அத்தகைய கல்வி மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய நல்ல குணநலம் கொண்ட குடும்பத்தவர்கள் இருக்கிறீர்கள். அந்த இடத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற இந்த நவீன சிந்தனைகளில் இருந்து முஸ்லிம் சமூகத்தை, மனித சமூகத்தை பாதுகாப்பதற்காக சிறந்த புத்திஜீவிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது ப்ரொஃபஷனலிஸ்ட், அதாவது துறை சார்ந்தவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் பில, இதெல்லாம் ஜாகிலியத், இதெல்லாம் துன்யா என்று நாங்கள் அப்படியே இந்த கல்வி சூழல்களில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த தூசுகளை அகற்றாமல் சரிப்படுத்தாமல் நானும் என் பாடும், நானும் என் தொழுகையும், நானும் என் ஓதலும் என்று நீங்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. இந்த மாநாட்டுக்கு வந்துவிட்டு சொல்லப்படுகின்ற விடயங்களை கேட்டுவிட்டு நானும் தன் பாடும், தானும் தன் தொழிலும் என்று மிரந்துவிடக்கூடாது. எந்த நபியை உலக மறுமலர்ச்சியின் தந்தையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ, எந்த நபியை அகிலத்துக்கு அருட்கொடையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ, எந்த மார்க்கத்தால் இந்த பூமிக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு லைஃப் ஸ்டைலை கொடுக்கலும் நாங்கள் நம்புகிறோமோ, அந்த நபி 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், காலங்கள் மாறும் பொழுது புது புது சிந்தனைகள் ஊற்றெடுக்கும். அது சடவாதமாக இருக்கலாம், மதசார்பற்ற சிந்தனையாக இருக்கலாம், ஊடகத்தின் அபிவிருத்திகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொண்டே செல்ல வேண்டும். 3 திசைகளில் நீங்கள் பயணத்தை தொடங்க வேண்டும். 1, துறை சார்ந்த புத்திஜீவிகளை உருவாக்குங்கள். துறை சார்ந்த அறிஞர்களை நீங்கள் உருவாக்குங்கள். இந்த மீடியாவுக்குள் இருக்கின்ற, இந்த கல்வி சூழலுக்குள் இருக்கின்ற பிழையான அந்த மதசார்பற்ற தன்மையிலிருந்து மனிதர்களை வெளியில் கொண்டு வந்து இந்த பூமியை நன்மைகள் கொண்ட ஒரு சூழலில் வார்த்தெடுப்பதற்கு, வளர்த்தெடுப்பதற்கு இத்தகைய புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்ன 3வது விடயம், சிறந்த மீடியா சக்திகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். சிறந்த மீடியா சக்திகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இன்று நவீன ஜெனரேஷன் வாழுகின்ற சூழல் இது. இன்று நாங்கள் அல்பா என்று சொல்கின்ற ஒரு சந்ததியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 2010க்கு பின் பிறந்த டிஜிட்டல் மயமான உலகத்தில் வாழக்கூடிய அந்த ஜெனரேஷனை எல்லாம் நாங்கள் அந்த பேர் சொல்லி அழைக்கிறோம். ஏஐ என்று சொல்லக்கூடிய படுபயங்கரமான தொழில்நுட்பம் வளர்ந்து வருகின்ற ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஆக்கப்பணிகளும் இருக்கின்றன, அழிவுப் பணிகளும் இருக்கின்றன. மீடியாவிலே ஆக்கப்பணிகளும் இருக்கின்றன, அழிவுப் பணிகளும் இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மீடியா என்பது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பெண்கள், ஆண்கள் சமூகத்துக்கு மத்தியில் இந்த 3 பகுதிகளையும் சுமந்த சக்திமிக்க வல்லமைகள் உருவாக்கப்பட வேண்டும். இஸ்லாத்துக்கு நல்லவர்கள் தேவை, வல்லவர்களும் தேவை. ஈமானை இந்த மண்ணில் மிக அழகாக பாதுகாத்து இந்த இஜ்திமாவின் கருப்பொருள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை நோக்கி இந்த மண்ணை நாங்கள் உருவாக்குவதற்கு நல்ல மனிதர்களோடு சேர்த்து நல்ல வல்லவர்களும் தேவை என்ற செய்தியை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நல்லவராக வல்லவராக இருந்து மனித சமூகத்தை அதாள பாதாளத்தில் இருந்தவர்களை ஒரு நன்மையின் தோற்றுவாய்க்கு, ஒரு நிம்மதியின் வாழ்க்கை உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீடியாவினுடைய அந்த சக்தி எவ்வளவு பெருமதி வாய்ந்தது என்ற செய்தியை அன்று இந்த தொழில்நுட்பம் வளர்வதற்கு முன்னாலே சொல்லி இருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இதனை எப்படி சொல்கிறான் தெரியுமா? வஅய்து லஹும் மஸ்ததஅது மின் குவா, நீங்கள் உங்களுக்கு முடியுமான அளவு உங்களிடம் இருக்கின்ற அறிவாற்றலை பயன்படுத்தி
சக்தியை பயன்படுத்தி, சிந்தனா அறிவை பயன்படுத்தி, வஹியின் வழிகாட்டலை நீங்கள் நினைத்து, நீங்கள் இன்றைய உலகத்தில் ஏற்படுகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்கின்ற விதத்தில் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அதற்கு அதிகமாக சொல்லுகிறான். வாய்த்தூலகும் மஸ்ததஅதும் மின் குவா. நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற வளமை, அறிவு வளமாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், இப்படி உலகத்தில் என்னென்ன வளங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி நீங்கள் இந்த சமூகத்தில் வளருகின்ற, சமூகத்தில் வளர்ந்து செல்கின்ற நவீன சவால்களுக்கு முகம் கொடுத்து இஸ்லாத்தின் ஊடாக இந்த உலக மக்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை கொடுக்கின்ற சிறந்த அறிவு சூழலை நீங்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு இந்த 3 சக்திகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, மதசார்பற்ற கல்வி ஆபத்தான நிலையில் மாணவ சமூகம், பல்கலைக்கழக மாணவ சமூகம், படித்த பட்டம் பெற்றவர்கள் போய்கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களை நாங்கள் இனம் கண்டு வழிகாட்டி நெறிப்படுத்த வேண்டும். சமுரத்திமுனு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார், ஒரு வானவியல் அறிஞராக இருந்திருக்கிறார், புவியியல் சார்ந்த அறிஞராக இருந்திருக்கிறார். இப்படியான மனிதர் கால் மடித்து தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி, ஆன்மீகத்தில் இருக்கின்ற அந்த இடைவெளியை நிரப்பி அல்லாஹு தஆலாவுடைய தீனை ஏற்றுக்கொண்டு உலகத்திலே மறுமலர்ச்சி மிக்க ஒரு வாழ்க்கைக்கு வித்திட்டு மறுமையில் வெற்றி பெற்ற மனிதர்களின் பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்டவராக ஆகியிருக்கிறார். எனவே படிப்பும் பதவிகளும் பட்டங்களும் ஒரு சடவாதமாக பேசப்படக்கூடாது. அது பொருள்வாதமாக, தொழில்வாதமாக, முதல் செல்வவாதமாக அவைகள் இருக்காமல் இவைகளெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த நிஅமத்துக்களாக பார்த்து எங்களுடைய ஈமானுக்கு சவாலாக இருக்கின்ற இந்த நவீன சிந்தனைகள் இருந்து நாங்கள் இந்த அறிவால், இந்த மீடியாவினால், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி சூழலினால், ஏஐ தொழில்நுட்பத்தினாக இந்த மண்ணுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கின்ற சிறந்த புத்திஜீவிகளாக வரவேண்டிய ஒரு காலத்தின் தேவையில் நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவையை உணர்ந்ததால் தான் இந்த கருப்பொருளில் இத்தகைய தலைப்புகளோடு நாங்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் எங்களுடைய ஈமானிலே நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்வதற்கு முன் வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தது இன்னொரு சிந்தனை தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதுதான் பிரிவினைவாத சிந்தனை தாக்கம். பிரித்து ஆளுகின்ற ஒரு சிந்தனை தாக்கம், ஒரு சரியான ஈமானிய சமூகத்திலிருந்து எங்களை தூரமாக்கிவிடக்கூடிய இன்னொரு சிந்தனை தாக்கம் தான் பிரிவினைவாதம். அதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. இன்று உலகத்திலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற நவீன சிந்தனை தாக்கங்களில் இருந்து சமூகத்தை நீங்கள் பாதுகாக்க விரும்பினால் நீங்கள் பிரிந்திருந்து அதனை செய்ய முடியாது, விலகி நின்று அதனை செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் பார்த்து சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ். இன்று இந்த உலகம் செய்திருக்கின்ற இன்னொரு பயங்கரமான ஒரு சிந்தனை தாக்கம் தான் இந்த பிரிவினைவாதமாக இருக்கிறது. இன்று வீட்டிலிருந்து, சமூகத்திலிருந்து, தேசத்திலிருந்து வரைக்கும் படித்தவர்கள், நல்லவர்கள் பிரிந்து நன்மைகளை செய்வதால் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்று இருக்கின்ற ஜாகிலியத்துகளுக்கு, நவீன சிந்தனை தாக்கங்களுக்கும் நீங்கள் பிடிகொடுத்து வாழ்ந்து ஒரு வெற்றிமிக்க ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு நல்ல ஈமானிய சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் பிரிவினைவாதம் என்ற அந்த பிழையான கன்செப்டில் இருந்து விலகி நீங்கள் சேர்ந்து இந்த வேலைகளை முன்னெடுக்க முன்வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஒரு சில விடயங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் 98% விடயங்களில் உடன்பட்டு இந்த சமூகம் சந்திக்கின்ற சீரழிவுகளில் இருந்து சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு முடியும். அத்தகைய பிரிவினைவாத சிந்தனையில் இருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். மத ரீதியாக, சங்க ரீதியாக, இயக்க ரீதியாக, குல ரீதியாக, கோத்திர ரீதியாக நாங்கள் பிரிய 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 எங்களுடைய பலம் குறைந்துவிடும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. எனவே எல்லோரும் சேர்ந்துதான்
இந்த உலகம் சந்திக்கின்ற நவீன சவால்களுக்கு முகம் கொடுத்து நாங்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. இத்தகைய நவீன சிந்தனைகள் இருந்து எங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. இன்னொரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் அஸ்வுல் ஃபிக்ரி என்று சொல்வார்கள். அதாவது ஆயுதத்தால் செய்ய முடியாததை, வேறு வேறு விடயங்களால் செய்ய முடியாததை மார்க்கத்திலிருந்து மனிதர்களை தூரமாக்குகின்ற ஒரு பெரிய வேலையை சிந்தனா ரீதியாக செய்ய முடியும். அதனை இன்று உலகம் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் ஆரம்பத்தில் பேசியது போல இந்த மீடியாவில் ஒரு பங்கமாக இருக்கின்ற இந்த மொபைல் போனை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஆரம்ப காலங்களில் கைக்கு நாங்கள் குர்ஆனை எடுத்து ஓதிய ஒரு காலம் இருந்தது. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கைகளால் குர்ஆனை தொடுவது அதிகமானவர்களின் கைகளில் இருந்து அது இல்லாத ஒரு பழக்கமாக போயிருக்கிறது. மொபைல் போனை பார்த்து ஓதுவது கூடாது என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. உலகத்தில் இருக்கின்ற அறிவுகளை தேடி வாழக்கூடாது என்று நாங்கள் பேச வரவில்லை. இந்த உலகத்தின் அறிவை தேடுகின்ற நாங்கள் மார்க்கத்தின் அறிவை நுழைத்து இன்றிருக்கின்ற ஈமானுக்கு சவாலாக இருக்கின்ற அந்த கல்வி கொள்கையிலிருந்து மனிதர்களை பாதுகாத்து மனிதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் பேசுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனா ரீதியாக எங்களை அறியாமலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்திலிருந்து, மார்க்கத்தின் உணர்வுகளிலிருந்து, ஈமானிய உணர்வுகளிலிருந்து எங்களை மிக கவனமாக அழகாக இன்று இந்த தொழில்நுட்பங்கள் தூரமாக்கி செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது எலக்ட்ரானிக் முசல்லாக்கள் வந்திருக்கிறது. இணையதளத்திலே ஒரு ஆலிமிடம் ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார், எலக்ட்ரானிக் முசல்லாவில் தொழுவது கூடுமா கூடாதா? எலக்ட்ரானிக் முசல்லாவில் சுஜூது நான் செய்ய தேவையில்லை, அதுவே சுஜூது செய்து சுஜூதில் வருகின்ற துஆக்களை அதுவே ஓதும். அப்படியாக இருந்தால் நான் முசல்லாவில் இருந்தால் தொழுகை கூடுமா என்று கேட்கின்ற ஒரு வகையான நவீன தொழில்நுட்பம் உச்சம் தொட்டு செல்கின்ற ஒரு சவால் மிக்க ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஃபத்வாக்கள் கேட்கின்ற ஒரு சூழல் வளர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிலையிலிருந்து சிந்தனா ரீதியாக எங்களை மெல்ல மெல்ல மார்க்கத்திலிருந்து, ஈமானில் இருந்து, அழகான இந்த மார்க்க விழுமியங்களில் இருந்து இந்த சமூகத்தை, தனி மனிதர்களை, குடும்பத்தவர்களை, ஆண்களை, பெண்களை எங்களுக்கு தெரியாமலே அவர்கள் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் போய் இரவைக்கு யோசித்து பார்த்தால் விளங்கும், இந்த சிந்தனைகளில் நான் மாட்டிருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி. ஆலிமும் விதிவிலக்கல்ல, ஆசிரியரும் விதிவிலக்கல்ல, மருத்துவரும் விதிவிலக்கல்ல, சட்டத்தரணையும் விதிவிலக்கல்ல, யாரையும் விட்டு வைக்காத அளவு சிந்தனா ரீதியான அந்த கழுவுதல் மிக அழகாக உலகத்திலே திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாஸ்திக சிந்தனை இன்னொரு சவாலாக இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 5% இருந்த நாஸ்திக சிந்தனையின் வளர்ச்சி வீதம் இன்று 2026 37.8% தாண்டி அவர்கள் நாஸ்திக சிந்தனையை சுமந்து அதற்கு தனியான ஸ்ட்ரக்சர்கள் செய்து பிளான் பண்ணி உலகளாவிய ரீதியில் ஆர்கனைஸ்டாவி அந்த நாஸ்திக கொள்கையை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். ஈமானுக்கு இருக்கின்ற இன்னொரு மிகப்பெரிய சவாலாக இந்த உலகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். AI தொழில்நுட்பத்திலே இன்னொரு படி உயர்ந்து வந்திருக்கிறது. அதற்கு ஒரு புதியதொரு பெயர் வைத்து சொல்கிறார்கள். எப்படி என்றால், மனிதன் குற்றமில்லாத மனிதனையும் குற்றவாளியாக காட்டக்கூடிய, சித்தரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் AI தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி கண்டிருக்கிறது. குற்றவாளியை குற்றவாளியாக தேடுகின்ற ஆற்றலும் இருக்கிறது. குற்றம் செய்யாத ஒரு மனிதரை குற்றவாளியாக ஆக்கி காட்டுகின்ற அந்த தொழில்நுட்பமும் AI தொழில்நுட்பத்துக்குள் வளர்ந்திருக்கிறது. இன்று இது மிக பயங்கரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது கூடாது என்பதல்ல, இது மனிதனுடைய புலனறிவால், சிந்தனை அறிவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கப்பணிகள் நடைபெற வேண்டும். இதை பயன்படுத்தி பூமியை அழிவின் விளிம்புக்கு நாங்கள் எடுத்து சென்று விடக்கூடாது. அத்தகைய ஒரு பெரிய ஒரு அலர்ட் விழிப்புணர்விலே நாங்கள் இந்த விடயத்திலே இருக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. இன்னும் சில காலம் செல்லும் பொழுது
ஈசா நபியை கிரியேட் பண்ணுவார்கள். ஈசா நபியை கிரியேட் பண்ணி உலகத்தின் மறுமை நாள் வந்துவிட்டது, ஈசா நபி தோன்றிவிட்டார் என்ற செய்தியை அவர்கள் அந்த சாயலை வைத்து கொண்டு வருவார்கள். 2000 ஆண்டுக்கு முன்னால் இருந்தவர்களை உயிர்ப்பித்து கொண்டு வந்து நடக்க வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய வல்லமையால், அல்லாஹுடைய அறிவின் ஆற்றலுக்கு முன்னால் மனிதனின் புலனறிவால், சிந்தனை அறிவால் ஒரு எல்லைக்கு மட்டும்தான் செல்ல முடியும். அதற்கப்பால் அவர்களின் தொழில்நுட்ப அறிவால், தத்துவத்தால், அவருடைய கொள்கையால் அங்கால் செல்ல முடியாது. ஆனால் நானும் நீங்களும் சுமந்திருக்கின்ற இந்த 2 அறிவுக்கும் அப்பாற்பட்ட வஹி என்ற மார்க்கத்தின் அறிவினூடாக இந்த சிந்தனையை சவாலாக எடுத்து, இந்த சிந்தனைக்குள் நல்ல புத்திஜீவிகள் நுழைந்து, நல்ல துறை சார்ந்தவர்கள் நுழைந்து, நல்ல மீடியா பர்சன்ஸ் நுழைந்து, இந்த சமூகத்தில் ஏற்பட இருக்கின்ற பாரதூரமான அழிவிலிருந்து நான் என்னை, எனது பிள்ளையை, வளர்கின்ற ஜெனரேஷனை காப்பாற்றி எடுக்க வேண்டிய பெரிய கடமை சகோதரங்களே எங்களுக்கு இருக்கிறது. இந்த விடயத்தில் நான் எனக்கு தெரிந்த தகவலோடு உங்களோடு பேசினேன். இந்த இடத்தில் என்னை விட இந்த விடயத்தில் தெரிந்தவர்கள், புத்திஜீவிகள் இருப்பீர்கள். இதையெல்லாம் ஒன்று சேர்த்து அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த அழகான ஒரு மார்க்க சூழலில் நின்று சிறந்த பட்டதாரிகளை, சிறந்த அறிஞர்களை, சிறந்த மனிதர்களை, சிறந்த பல்கலைக்கழக மாணவர்களை, சிறந்த பாடசாலை மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு உன்னதமான மார்க்கத்தின் கல்வியோடு உலகத்தின் கல்வியை இணைத்து ஒன்றர கலந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கிய கல்விமான்களை உருவாக்குகின்ற பயணத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். கல்வியை பெற்றவர்கள் ஓரமாகிவிடக் கூடாது. கல்வியினால் உயர்த்தப்பட்டவர்கள், கண்ணியப்படுத்தப்பட்ட நாங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய அறிவு ஆற்றலை பெற்றுக்கொண்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சக்திகளுக்கு முன்னால் அல்லாஹ்விடம் இருந்து பெற்ற அந்த அழகான அறிவை பற்றி என்ன சொன்னார்கள்? ஹாதா ஃபத்லு மின் ரப்பி, இது என்னுடைய இறைவனிடம் இருந்து கிடைத்திருக்கின்ற அரும் பெரும் செல்வங்கள், அருள் வளங்கள். ஏன் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் இதை பூமியில் நன்மைகளுக்காக பயன்படுத்துவதற்காக, இதை நன்மைகளுக்கு பயன்படுத்துவதற்காக. பறவைகளின் மொழிகளை தெரிந்தவர், எறும்புகளின் பாஷை தெரிந்தவர், காற்றை வசப்படுத்தி கொடுக்கப்பட்டவர், இப்படி பல்வேறு அறிவு சூழலை சுமந்த சுலைமான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இது எனக்கு எனது இறைவன் தந்த அருள். எனவே இந்த இடத்தில் படித்தவர்கள், உலமாக்கள், எல்லா வகையிலும் அறிவு சூழலோடு இருக்கின்ற புத்திஜீவிகள் இந்த பிரார்த்தனையோடு ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, எனக்கு தந்திருக்கின்ற இந்த அறிவு என் இறைவன் புறத்திலிருந்து கிடைத்த மிகப்பெரிய ஆற்றல். அது மீடியா டேலண்டாக இருக்கலாம், மொபைல் போன் பாவிக்கின்ற அதனூடாக நான் பல வேலைகளை, சாதனைகளை படைக்கின்ற அறிவாக இருக்கலாம், தொலைத்தொடர்பு சாதனங்களிலே முன்னேறி செல்கின்ற அந்த அறிவை பெற்ற ஒரு மனிதராக நான் இருக்கலாம், மருத்துவத்துறையிலே மிகச்சிறந்த ஒரு மனிதராக நான் இருக்கலாம். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது இறைவன் எனக்கு தந்த அருட்பேறுகள். இதனை இந்த உலகத்திலே நான் எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ, எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, எதற்கு பயன்படுத்தி எதிலிருந்து இந்த மனித சமூகத்தை இந்த சூழலில் இருந்து பாதுகாக்க வேண்டுமோ அதற்கு நான் பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த அறிவியல் பண்பை சொல்லித் தந்த வரலாறை பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதே போல சூரா கஹ்ஃபிலே மிகச்சிறந்த டபுள் மேத்ஸ் முடித்த ஒரு இன்ஜினியர் துல்கர்னைனை பற்றியும், இன்னொரு டபுள் மேத்ஸ் முடித்த இன்னொரு அறிஞர் காரூனை பற்றியும், 2 பேரையும் குர்ஆன் ஈக்குவல் படுத்தி பேசுகிறது. சவால் மிக்க உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளிகள் யார் என்பதை உலகம் எடை போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துல்கர்னைன் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளிலும் இந்த அறிஞருடைய கதையை சூரா கஹ்ஃபை ஓதுகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் அதை கடந்துதான் அந்த அத்தியாயத்தை ஓதி விட்டு செல்கிறோம். அன்புக்குரியவர்களே, அத்தகைய துறை சார்ந்த அறிஞராக இருந்த துல்கர்னைன் என்ன சொல்கிறார்? பலமான உலகம் அழியும் வரைக்கும் இந்த பூமியை பசாதுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு சமூகத்தை அப்படியே இரும்பு கோட்டைக்குள் அடைத்து வைத்துவிட்டு உலகம் அழியும் வரைக்கும் அந்த சமூகம் அந்த இரும்பு கோட்டைக்குள் அடப்பட்டு கொண்டிருக்கும். அப்படி ஒரு
பலமான அறிவியலை பெற்ற துல்கர்னைன் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா ரஹ்மத்து மிர் ரப்பி, இது என்னுடைய ரப்பிடம் இருந்து எனக்கு கிடைத்த அருள் பாக்கியம் என்று தான் சொன்னார்கள். காரூன் என்ன சொன்னான்? நான் வியர்வை சிந்தியது, நான் கஷ்டப்பட்டது, இது எனது செல்வம், இது எனது அறிவு, இது எனது பட்டம் என்று சொல்லி அவன் பெற்ற அறிவால், மதசார்பற்ற கொள்கையால், சடவாத சிந்தனையால் அந்த மனிதர் இன்று வரைக்கும் தண்டனைக்குரியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய ஊர் மக்களை, கற்கின்ற மாணவர்களை சிறந்த துல்கர்னைனுடைய அந்த அறிஞர் பட்டியலுக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற வரலாறை குர்ஆன் எங்களுக்கு சிறந்த கதையாக போதித்திருக்கிறது. எனவே நவீன சிந்தனைகளுக்கு மத்தியில் வளர்ந்து வருகின்ற இந்த சூழல்களிலே வளர்ந்து வரக்கூடிய எமது சந்ததிகளை இந்த நவீன ஜாகிலியத்தாக இருக்கின்ற நாங்கள் கோடிட்டு பேசி அந்த அம்சங்களில் இருந்து எங்களுடைய சமூகத்தை, குறிப்பாக இலங்கை வாழ் மனித சமூகத்தை, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை மீட்டி எடுக்கக்கூடிய பெரிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே நாங்கள் எழுந்து நின்று எங்களுடைய மூச்சு காற்று மண்ணிலிருந்து படைத்தவன் பிரித்து எடுக்க முன்னால் எங்களுக்கு தரப்பட்ட அருள் வளங்களை ஈமானின் வாசத்தோடு நின்று இந்த மண்ணிலே சிறந்த கல்வி கொள்கையோடு நல்ல உலக மாற்றத்தை ஏற்படுத்திய பட்டியலோடு மறுமை நாளில் சுவர்க்கத்துக்கு செல்வோம். அப்படியான வாழ்க்கையோடு வாழ்வதால் என்னென்ன அருள்கள் எங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை பின்னால் வரக்கூடிய 2 உரைகளின் ஊடாக நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உலகத்திலே நாங்கள் கற்றுக்கொள்கின்ற அறிவிலே ஈமானிய நிழலில் நின்று கற்று நவீன சிந்தனைகள் எது என்பதை கட்டுணர்ந்து அதிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து சிறந்தொரு சந்ததியை, சிறந்தொரு ஜெனரேஷனை உருவாக்கிவிட்டு செல்லக்கூடிய பாக்கியமிக்க நல்ல மனிதர்களாக, நல்ல பிரதேச மக்களாக எங்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையில் இருந்து எடுத்துக்கொண்ட, தெரிந்து கொண்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஆரம்பித்து அலசி பார்த்து ஒரு தூய்மையான ஈமானிய வாழ்க்கைக்குள் வந்து அடுத்த மறுமலர்ச்சி மிக்க சந்தோஷமான அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற சுவர்க்கம் செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்திலே அறிவையும் சிறந்த ஆற்றலையும் நல்ல குணங்களையும் ஈமானிய அறிவினூடாக தந்து உலகத்தை வளப்படுத்தி மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல சமூகத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கின்ற நீ தந்திருக்கின்ற சிறந்த வகைகள் அனைத்தையும் பெற்று இந்த பூமியை நன்மைகள் கொண்டு வாழ வைத்து பாவத்திலிருந்து, தீமைகள் இருந்து இந்த சமூகத்தை விடுவிக்கின்ற சிறந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து மறுமையின் நரக நெருப்பின் கஷ்டத்திலிருந்து எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊரார்களை அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நவீன சிந்தனை சவால்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய வாழ்வு என்ற தலைப்பில் மிக அழகான, காத்திரமான, ஆழமான உரையை நிகழ்த்திய மதிப்புக்குரிய கண்டி ஹந்தஸ அல்மனார் தேசிய பாடசாலையின் சிரேஷ்ட ஆசிரியர், ஜமாத்தின் அல் மஜ்லிஸ் உறுப்பினர், மதிப்புக்குரிய அஷேக் ஹுஸ்னி முபாரக் இஸ்லாஹி அவர்களுக்கு எமது நன்றிகள். ஜஸாஹுல்லாஹு ஹைரன். அல்லாஹு தஆலா அவரது வாலிபத்தை இந்த தீனுக்காக பொருந்திக் கொள்வானாக. அவர்களது அறிவிலும் ஆற்றலிலும் தேக ஆரோக்கியத்திலும் அல்லாஹு தஆலா பரக்கத்துக்களை செய்வானாக. இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக அன்னாரது பேச்சை, மூச்சை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவருக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவானாக என்று நாங்கள் துஆ செய்து கொள்கிறோம்.